போட்டு நல்லா வதங்கின பின்னாடி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்த பின்னாடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்தோடனே நல்லா வெந்த பின்னாடி அரிசி போட்டுக்கலாம். ஜீரக சம்பா அரிசி. இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்த பின்னாடி உப்பு போட்டுக்கலாம். மீதி இருக்கிற கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு 15 நிமிஷம் கழித்து பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. ஜீரக சம்பாவில் செஞ்ச பிரியாணி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அரிசியை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்